அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு? பார்த்து பெருமைப்படுவார். டேய், என்னமோ பேசுனியே, அங்க பாடுறா. அவனுக்கு இருக்கிற பொறுப்புல 100ல 1 பங்காவது உனக்கு இருக்கா? அரஞ்சுன்னா தெரியுமா? வட மணிமாரா, என்னடா இதெல்லாம்? அப்பா, நீங்க மதிக்கிற இந்த மண்ணையும் கலப்பையும் நான் மதிக்கல நீங்க ஊர் சொல்லிடக்கூடாது பாருங்க. அதுக்காக பெரிய பண்ணையுடைய ஒரே புள்ள வேவாத வெயில் இப்படி வேலை செஞ்சு கருத்து போயிட்டா ஒப்பனும் கேவலம் இல்லையா? நிச்சயமா எங்க அப்பாவை கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் உழைச்சு வாழ்ற வர்க்கம் மாமா. சில ஜென்மங்க மாதிரி உறிஞ்சி வாழ்ற வர்க்கம் கிடையாது. சரி சரி, உங்க அம்மா உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு போப்பா. இன்னும் கொஞ்சம் தான்ப்பா இருக்கு, அதையும் உழுதுட்டு வந்துடுறேன். வா ராஜா வா. அப்ப மீதி நீங்க உழுதுட்டு வரீங்கன்னு சொல்றீங்களா மாமா? வாங்க. நானா? என்ன நானா? பிஎஸ்சி படிச்ச என் மகனே வயல்ல இறங்கி விழும்போது உனக்கு என்ன கேடு? போய் கலப்பிய பிடி. மாமா, அப்பா செய்யும் தொழிலே தெய்வம்னு மாமாக்கு நல்லாவே தெரியும். நீங்க போங்க, நான் இறக்கி விட்டு வரேன். கொடைய கொண்டா. ஆமா, இந்த ஸ்டைல்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மாமா மாப்பிள மாமா பஞ்சீங்கன்னா நான் 100 அடி பாயுவேன். நீங்க வட்டத்துக்குள்ள போனீங்கன்னா நான் கோலத்துக்குள்ளேயே போவேன். புரிஞ்சதா? இறங்குங்க. பரவாயில்ல, வாங்க. அம்மா, ஏமா கலங்குறீங்க? ஒண்ணுமில்லப்பா. இத்தனை நாளா படிப்பு படிப்புன்னு சொல்லி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. இனிமேலும் உன் மாமா எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டான். என்னால தாங்க முடியாதப்பா. பயப்படாதீங்கம்மா. ஒரு பயலாலையும் உங்க மகனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பயப்படாதீங்க.